பார்த்துக்கோங்க. இப்போ வருகிற மே 26ஆம் தேதி 2026 மே 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு பெயர்கிறார். குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் 2ல் இருந்து அவர் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தை பார்த்தார். 2ஆம் வீட்டில் இருந்ததுனால நீங்கள் பல கஷ்டத்துக்களுக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள். மெயினாக ரிஷப ராசிக்கு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2ல் இருக்கிற குரு கொடுத்துருச்சுங்க. ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் வீட்டை பார்த்து 8ஆம் வீட்டில் சுபகிரகம் பார்க்கலாம் என்றாலும் அஷ்டமாதிபதியாக வந்து அவர் 8ஆம் வீட்டை பார்த்ததுனால நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கொடுத்து இந்த மே 26க்கு அப்புறம் குரு கடகத்துக்கு போனதுக்கப்புறம் தாங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் இப்போ குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்தபடியாக 11ல் இருக்கும் சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக குருவும் அந்த மீனத்தில் இருக்கும் சனியை குரு வீட்டில் இருக்கிறாரு, அந்த குருவே உச்சம் பெற்று பார்க்குறார். அப்படிங்கிறப்போ சனி உங்களுக்கு இப்போதாங்க எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறாரு. மே 26க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் அமையும். அதே சமயம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு கேதுவோட 3ஆம் வீட்டில் சேர போகிறாருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய காலம் அது நல்லா தேடி வருது இந்த காலம். அதனால் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக படிப்பு சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல இன்னல்கள் இருந்தாலும் இந்த மே 26க்கு அப்புறம் 3ல் போகும் குருவால் நல்ல அமைப்பு தாங்க உருவாகும். பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இப்போ 11ஆம் வீட்டை பார்க்க போகிறார். 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை அவர் பார்த்து அங்கே சனி இருப்பது யோகாதிபதி ரிஷப ராசிக்கு யோகாதிபதியான சனியை அந்த குரு பார்க்கிறார். பார்த்து அஷ்டம வீட்டை பார்க்காமல் 11ஆம் வீட்டை பார்த்து அங்கு சனி இருப்பது அம்சமான யோகங்க. அதனால் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்ச காரியங்கள், தொழிலில் இருக்கிற முன்னேற்றங்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புகளை இப்போ கொடுக்க போகிறாரு. 10ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு கேதுவோடு சேர்ந்து பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, பதவி உயர்வு, இதுகளெல்லாம் வந்து டிசம்பருக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருமானம் பல மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அடையுங்க. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல தருணமாக டிசம்பருக்கு மேலே அமைஞ்சிருங்க. இப்போ மே 26க்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இந்த குரு கொடுக்க போகுதுங்க. சனியும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாதுங்க. ரொம்ப நல்லா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக பாசிட்டிவாக அமையும். அடுத்து குருவும் கேதுவும் 3ல் இணைகிறதுனால உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவோட கேது இணையும் பொழுது கோடீஸ்வர யோகங்க. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு லாட்டரி யோகம்லாம் டிசம்பருக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரிஷப ராசிக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்கலாம் சேரக்கூடிய காலம் இருக்குதுங்க. அதனால் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நடக்காத காரியங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு கொடுக்க போகிறாங்க. குரு மட்டும் இல்லைங்க, சனியும் 11லேருந்து நல்ல அமைப்பை கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டோம்னா ரொம்ப நல்ல வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக படிப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போ இந்த குரு கொடுத்துருவார். கரெக்டாக மே 26க்கு அப்புறம் பாருங்கள், அதில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருங்க. அரசியலில் இருக்கிறாங்களா, அரசியலில் போகிறவங்களுக்கும் இப்போது டிசம்பர்லேருந்து ரொம்ப நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். இப்போலேருந்து நல்லாயிருக்கும், டிசம்பருக்கு மேலே இன்னும் நல்ல அமைப்புகளை அந்த குரு கொடுப்பாருங்க. சனியும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அப்போது நீங்கள் எதப்புமே யோசிக்க வேண்டிய அவசியம் இதில் வராதுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருந்த சண்டைகள்லாம் குறைஞ்சு பெரியவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம்